அப்போ இதே மழையும் வருது விதைக்கும் மனம் என்ன இருந்தது ஜாக்கிராங்க பெரிய கரைச்சல் பிடிச்சதுதான் சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உள்ள வரலாமா? ஓய் 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 உள்ளுக்கு வரலாமா? ஓய் உள்ளுக்கு வரலாமோ? அலுவலோட கதைக்கணும். வா 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 வீட்டு வேலை நீங்க சரிங்க போலங்க. என்ன பொண்ணு பார்க்க வேலை இப்ப பொண்ணு பார்க்க கொஞ்சம் வருத்தம் ஆள் உங்களை போட்டாள் என்ன ஒரு காய் வீட்டை ஒரு காய் அடே நாங்கள் குடியிருக்க விட நாங்கள் கூட்டாவை யார்ட்டா கூட்டுறது வா 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 சொல்லுங்க என்னடாப்பா என்ன மழையா கிடக்க போலடாக்கா மழை வர காலம் மழை பெய்யுது. டே மழை என்ன உனக்கு 5 மாதம் 6 மாதத்துலேயே மழை வாரது அப்படி மழை வார மாறி தம்பி உனக்கு தெரியும் இந்த வண்டியை பொருத்த மாட்டல சரியா 10ஆம் மாதம் தான் மழை பெய்யும் 10ஆம் மாதம் பெய்யதோ நான் பொறு கொஞ்சம் பொருறா நான் ஒரு சேத்தனி ஒன்று எடுத்துட்டு வரேன் நெகிரிது இல்லையே பொருறா நான் எடுத்துட்டு வரேன் என்ன நீ வேணான்ற குட்டிப்புளி வந்துட்ட வீடு தேடி முதல் கொஞ்சம் ஒரு பிளேண்டிய குடிய என்ன குடிக்கல குடியா நாங்கள் கொஞ்சம் பெரிய என்னடா உனக்கு 65-70 வயசா பெரியாக்கள் நானடா பெரியாள் 20 வயசு என்ன ஓ நாங்க வந்து எல்லா வீட்டும் பிளேட் குடிக்க மாட்டோம் நான் கொஞ்சம் பெரிய ஆக்கள் ஓஹோ உயர்ந்ததுல இருக்கிறாங்க அந்த பெரிய ஆக்களோ குடிக்காங்க என்ன மதிக்காது அது சரியடா அப்படியா நான் ஒன்று கேட்கிறேன் இந்த பெரிய ஆக்கள் சின்ன ஆக்கள் நடுத்தரமான ஆக்கள் நீ இப்ப சொல்றத இவையில என்னன்ற நாங்கள் கண்டுபிடிக்க செக் பண்றதோ ஆஸ்பத்திரியில போய் செக் பண்றதா அல்லது உங்க எங்கேயாவது கச்சேரியில போய் செக் பண்றதா இது பெரிய ஆக்கள் பெரிய இனத்தார் அப்படின்ட்டு போய் செக் பண்றது இல்ல அது வந்து அது வந்து ரத்தத்தை ஊறிக்கு அப்படி ரத்தத்துல ஊறிட்டு அதை நீங்க யாராவது கண்டுபிடிக்கலாம் அதங்கிற தமிழ் திறமை அப்படி ஒரு நடைமுறை கொண்டு வந்து தமிழ் மக்கள் நடைமுறை தம்பி நான் கொஞ்சம் பொறு நான் சொல்றது கேள் இந்த தமிழன் இருக்கானோ எங்கட தமிழன் வேறு யாரும் இல்லை யாரு எங்கட தமிழன் இப்படியான சில காரியங்களை செய்துதான் இன்றைக்கு இந்த நாட்டை சீர்கேட வச்சு இந்த நாட்டை தார பார்த்து இந்த நாட்டை நாசம் பண்ணினதே எங்கட தமிழன் தான் வேறு யாரும் இல்லை ஆனா இன்றைக்கு நாங்க யாரு கீழே இருக்கிறோம் எங்கேயோ ஒரு கீழே வந்து இருக்கிறோம்டாப்பா இதுக்கு முக்கிய காரணம் எங்கட தமிழனுடைய நாங்கள் பெரிய ஆக்கள் நீங்கள் சின்ன ஆக்கள் இவங்க கொஞ்சம் குறைஞ்ச ஆக்கள் என்னடா அது கதை அதான் அது பழைய ரத்தத்தை ஊருக்கு ஒன்றும் செய்யலாம் கணக்க ரத்தத்துல ஊறினா நீ சன்னியாகி செத்து போட எனக்கு அது பிரச்சனை எனக்கு அதை பற்றி கவலை இல்லைண்ணா சாரை பற்றி கவலை இல்லை எங்கட தமிழ் மக்களே இப்படி ஒரு நடைமுறை கொண்டு வந்தாங்க இப்படித்தான் இருக்கணும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கணும் அப்போ நாங்களும் உயர்ந்த ஆக்கலாம் நீ சரி அப்ப நீ நான் போயிட்டு விட்டான் நேரம் ரத்த வருது முழங்கால் ஐயோ முழங்கால ஐயோ புத்துரா ரத்தம் போதுரா பொத்தி பிடிக்கல இப்படி பொத்தி பிடிக்கல வடியா பொத்தி பிடிச்சுக்கோ பாருண்ணா ஒரு சிறுதன் எடுத்துட்டேன் மாற என்னடா தூக்கி விடுங்க நெய்யடா பொடியா நீ இப்ப சொன்ன நீ எல்லோ அந்த நாங்கள் பெரிய இதை சேர்ந்தவன் இப்போ உனக்கு பெரியவனே வந்தான் விழுந்த ரோட்ல கிடக்க டேய் இந்த கதையை இனிமே யார்ட்டையும் பறஞ்ச விடாத வெக்கம் கட்டவையில் இதில் பெரியவன் சின்னவன் நடுத்தரமானவன் தாலி அருந்தவங்கள் அந்த நாளையில எங்களை சேக்காட்டினானுங்கள் தான் லூசா பாபா என்னம்மா டேய் குட்டி பிள்ளை நான் உனக்கு ஒன்று சொல்றேன் கேள் நீ எப்பயுமே உண்டை மட்டும் நினைச்சுக்கோ என்னைக்காவது ஒரு நாள் இந்த மூட நம்பிக்கை உள்ள மனிதர்களுடைய கதையை நீ கீழாதடாப்பா இது தங்களுக்கு தாங்கள் சாதகமாக
ஒவ்வொரு காரியத்தை அவன் செய்து கொண்டான். தாங்கள் வாழணும் என்றதுக்காக. இதை விட உயர்ந்தவன், தாழ்ந்தவன், பெரியவன், சின்னவன் என்று இந்த உலகத்துல உறுதியுமே இல்லையாடா. நன்றி எல்லாம் மனுஷன் செய்தது. நன்றி. இப்ப நம்புறியோ இத? நம்புறானே. சரி, போட்டு வா. நன்றி. சந்தோஷம், போட்டு வா.